2ஆம் தமிழ் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். பிரைஸ் லார்ட். கண்களை மூடி நாம் ஆண்டவர் சமூகத்துக்கு நேராய் நம் கண்களை ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக, அன்புக்காக உமக்கு நன்றியோடு உம்முடைய சமூகத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே நான் மகிழ்ச்சியாய் இருந்தேன் என்று தாவீது சொன்னது போல ஆண்டவரே, நாங்களும் மகிழ்ச்சியாய் உம்மை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவரே, எங்கள் ஆராதனையில் நீர் வாசம் செய்கிற தேவன், எங்கள் ஆண்டவரை துதிகளில் வாசம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் சொல்கிறார், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று நாம் வாசிக்கிறோமே. எவ்வளோ அசுத்தங்கள் நம் வாழ்க்கையில் இருக்கிறது, அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து ஹல்லேலூயா எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிள்ளையாய் மாற்றும் ஆண்டவரே. உமக்கு பிடிக்காத காரியங்கள் எவ்வளோ நாங்கள் செய்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்துக்கு வரும்போது பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு ஆண்டவரே அந்த வாஞ்சையை எங்களுக்கு தாங்கப்பா. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா, உமக்கும் எங்களுக்கும் உள்ள தொடர்பு ஏற்படணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே, இந்த வாரம் முழுவதும் எவ்வளோ பாவம் செய்து உம்மை மறுதலித்திருப்போம் ஆண்டவரே. அதெல்லாம் மன்னித்து ஆண்டவரே திரும்பவும் உம்கிட்ட வர ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். எங்களை கழுவும் ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தால் கழுவும் ஆண்டவரே, எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எங்கள்கிட்டருந்து எடுத்து போடும் ஆண்டவரே. நாங்கள் இப்போ அறிக்கையிட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தான் ஆண்டவரே உம்மை துதிக்க முடியும், விடுதலையோடு உம்மை ஆராதிக்க முடியும். நீர் ஆண்டவரே அந்த இடத்துல தான் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே பரிசுத்தமில்லாத ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாதே ஆண்டவரே. அப்பா, உம்மை பார்க்க வேண்டுமானால் நாம் இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும், நம் பார்வை நம் செய்கை சுத்தமாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் வாஞ்சியா ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க, ஆண்டவரே உம்மை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. உம்மை பார்க்க தான் நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய தொடுதலை நாங்கள் அனுபவிக்க தான் இந்த இடத்துல வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு பெரிய அற்புதத்தை காண நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கை மாறணும்னா அவர் தொடுதல் இருக்கணும், அவர் பார்க்கணும், நம்ம குடும்பத்துக்கு நேராய் அவர் கை தொடணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை வாஞ்சியாய் ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாம் உம்மை பார்க்கணும் ஆண்டவரே. இந்த ஆலயத்தில் நீர் எழுந்தருளுவீராக ராஜா. இந்த இடத்துல நீங்கள் சிங்காசனத்தை அமைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளால் ஆண்டவரே உம்மை ஆண்டவரே உயர்த்த, மகிமைப்படுத்த, கனப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. எங்கள் வாயின் மாத்திரம் இல்லை, எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு துதியை சொல்ல உதவி செய்யுங்க, உமக்கு ஆராதனை செய்ய உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொன்று செய்யும் போதும் ஆண்டவரே நாங்கள் அப்பா ஒழுங்கும் கிரமமாய் செய்ய ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வீராக. ஜனங்களை கொண்டு வாங்க, தடைப்பட்டு இருக்கிற எல்லா காரியங்களையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. விடுதலையோடு உம்மை ஆராதிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்க. குடும்பமாய் எங்களை ஆண்டவரே உயிரோடு சுகபத்திரமாய் கொண்டு வந்த உம்முடைய கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று ஆண்டவரை கனப்படுத்தலாம். அவர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். Jesus, hallelujah. Hallelujah.
சர்வ வல்லமையுள்ள எங்கள் தெய்வமே, நீர் ஒருவரே. எல்லாரும் ஆண்டவரை உயர்த்துவோம். தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே. துதி உமக்கே. ஓ, உம்மை வரவேற்கிறோம். ஓ, தூயரே, பிரசன்னத்துக்குள் நாங்கள் அகப்பட்டு சர்வ வல்லவர் எங்களை ஆளுகை செய்வீராக. உம்முடைய கரத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதும் தேவ பிரசன்னத்தினால் நாங்கள் நிரம்பப்பட. தூயரே, தூயரே. உங்க சத்தம் கேட்கட்டும். சர்வ வல்லவர் உம்முடைய ஆளுகைக்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. என்றும் தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே. ஆத்திரரே, துதி உமக்கே. சர்வ வல்லமையுள்ள எங்கள் தெய்வமே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய ஆளுகை எங்களுக்கு அவசியம். உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்பணும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மையே நாங்கள் மேன்மை பாராட்ட வந்திருக்கிறோம். உம்மை துதிக்க வந்திருக்கிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர், இந்த இடத்தில் மாத்திரமல்ல, இந்த ஆன்லைன் மூலமாக உம்மை ஆராதித்து கொண்டிருக்கிற அந்த ஸ்தானத்திலும், உம்மை உயர்த்துகிற அந்த இடத்திலும் இறங்கி வந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிரசன்னம் தான் எங்களுக்கு ஆசீர்வாதம். உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் பலனடைகிறோம். இந்த 7 மணி ஆராதனை முழுவதிலுமே தேவ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆளுகைக்குள்ளே இந்த ஆராதனை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாம் ஒழுங்கும் கிரமமுமாக நேர்த்தியாக இந்த ஆராதனை நடக்க உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தடைகள் எல்லாம் அப்புறப்படுத்தும். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருங்கள். தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆண்டவருடைய சமூகத்தில் சந்தோஷமாய் களி கூர்ந்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நாம் உயர்த்தி மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறது. எத்தனை பேர் அதை உணர்றீங்க? சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அவருடைய கிருபை என் வாழ்க்கையில் இருக்கிறதுனால நான் நல்லா நடத்தப்படுகிறேன். ஆண்டவர் என்னை அற்புதமாய் போஷித்து காக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். இந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த காலை நேரத்தில் நம்ம எல்லாரும் உயர்த்த போகிறோம். நல்ல கிருபை, வல்ல கிருபை என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி
கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை காத்த கிருபை தண்ணீரே வேகாமல் காத்த உம் கிருபை என்னை தாங்கினதே உம் கிருபை என்னை நடத்தினதே கிருபை என்னை தாங்கினதே கிருபை என்னை நடத்தினதே அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா நல்ல கைகளை தட்டி அக்கினியின் சூளையில் வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே அக்கினியின் சூளையில் வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே என் மொழி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே எல்லாரும் உயர்த்துவோம் அல்லே அல்லேலூயா 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 அல்லே அல்லேலூயா. பலவித சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில வர நேரிட்டாலும் சோதனைகளை தாண்ட கர்த்தருடைய கிருபை நமக்கு உதவியாக இருந்ததை நினைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லாரும் உயர்த்த போகும். நல்ல கைகளை தட்டி பலவித சோதனை கிருபை தாங்கினதே என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே பலவித சோதனை எனக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே அல்லே அல்லேலூயா எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா 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 ஓ அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் உம் கிருபை என்னை தாங்கினதே உம் கிருபை என்னை நடத்தினதே உம் கிருபை என்னை தாங்கினதே உம் கிருபை என்னை நடத்தினதே அல்லே அல்லேலூயா எல்லாரும் அல்லே அல்லேலூயா 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 ஹalleluya. கர்த்தருடைய கிருபை நல்லது.
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவருடைய கிருபை நல்லது. அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து இருக்கிறதுனால தான் நம்ம அற்புதமாய் நடக்க முடிகிறது, காரியங்கள் நம்மால் செய்ய முடிகிறது. அவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம நினச்சி கூட பார்க்க முடியல. அவருடைய கிருபை அப்படி எத்தனை பேர் நடத்திருக்குது? நல்லா பின்னாடி இருக்கிறவங்களாம் கையை உயர்த்தி சொல்லுங்க, அவருடைய கிருபை என்னை தாங்கினது, அவருடைய கிருபை என்னை நடத்தினது, அவருடைய கிருபை இனியும் என்னை நடத்த போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் கிருபை மேலானது. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றாரு பாருங்க, அவருடைய கிருபை மேலானதுன்னு சொல்றாரு. அது மாத்திரம் சொல்லலை, கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளுமா. அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து இருக்கிறது. பக்கத்தில் பார்த்து இன்னொரு வாட்டி சொல்லுங்க, அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து இருக்கிறது. சூழ்ந்து இருக்கிறது, சுற்றி இருக்கிறது. வெறும் மேலே கீழே சைடில் அப்படி இல்லை, சுற்றிலும் ஒரு ஃபென்சிங் மாதிரி நம்மை சுற்றிலும் அவருடைய கிருபை தாங்கி நம்மை நடத்துகிறது. ஹல்லேலூயா. இந்த கிருபையை மகிமைப்படுத்தி அவருடைய நல்ல கிருபை, அவருடைய நல்ல கிருபை. அவர் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? அவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து நம்மை நடத்துகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த காலை நேரத்தில் கர்த்தர் எங்களோடு பேசுவார், எங்களை நடத்துவார். அவருடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. அவர் மட்டும் வாக்கு மாறவே மாட்டார். ஏன்னா அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற நல்ல தேவனாக இருக்கிறார். மனுஷங்க ஒரு நேரத்தில் சொன்ன சொல்ல காப்பாற்ற மாட்டாங்க, ஏன்னா அது அவங்களால முடியாது. ஆனால் இயேசு எனக்கு ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தையை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் என் கூட இருப்பார். அவர் என்னை நடத்துவார். அவர் என் குடும்பத்தை அற்புதமாய் பாதுகாக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். இந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த காலை நேரத்தில் நம்ம எல்லாரும் சொல்லி பாட போகிறோம். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை விட யாரும் இல்லை, முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை என்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் எல்லாரும் உயர்த்துவோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்லை, முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்லை, முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீர் சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை, நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. சொல்லுங்க, நீர் சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை, நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதிப்போம். ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. கைவிடாத தேவன், நம்மை காப்பாற்றுகிற தேவன். ஓ ஸ்தோத்திரம். நீ பாய்ச்சி காப்பாற்றுவே, கைவிட மாட்டேன் என்றீ. நீ பாய்ச்சி காப்பாற்றுவே, கைவிட மாட்டேன் என்றீ. நான் வறண்டிடும் அறிகுறி தெரியும் முன் வாய்க்காலாய் வருபவரே. நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே. ஆராதிப்போம். ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசு
இயேசுவுக்கே உமக்கு ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. யாக்கோபு கிட்ட சொல்றார், நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அவர் என் வாழ்க்கையில சொல்றதை செய்கிற வரைக்கும் கைவிடாத அற்புதமான ஆண்டவர். சொல்லி எல்லாரும் பாடுவோம். சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீ ஆராதனை 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 சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை 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 சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. அடைப்பட்ட கதவுகளை திறக்கிற ஆண்டவர், அடைப்பட்ட கதவுகளை திறக்க ஸ்பெஷலிஸ்ட் அவர் இருக்கிறார். எல்லா அடைப்புகளையும் கர்த்தர் திறக்க வல்லவராய் இருக்கிறார். சொல்லி பாடுவோம். பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக எனக்காக திறந்து வைத்தீ. பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்தீ. ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரெகபோத்தை எனக்கு தந்தீ. ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரெகபோத்தை எனக்கு தந்தீர். எல்லாரும் எழுப்பி நின்று சொல்லுவோம். ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஓ ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே உமக்கு ஆராதனை ஆராதனை சொல்லை காப்பாற்றும் ஓ எஸ் இயேசுவுக்கே ஓ ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே எல்லாரும் ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே உமக்கு ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஒருவருக்கே ஆராதனை செலுத்துகிறோம். ஆண்டவரே, அறிகுறி தோன்றும் முன் உதவி செய்கிறவர். அறிகுறியே இருக்காது. there is no possibility. அந்த அது கூடும், அது நடக்கும்ன்ற அந்த அறிகுறியே இருக்காது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில, சாராளுடைய வாழ்க்கையில அப்படிதான். அறிகுறியே இல்லை, அது பாசிபிளே இல்லை, அது நடக்கவே நடக்காது. அப்படின்ற சூழ்நிலையில கர்த்தர் அவர்களை பார்த்து சொன்னார், இந்த நாளிலே இந்த நேரத்திலே உனக்கு நான் குழந்தையை கொடுப்பேன் என்று சொன்னது போலவே அவர் அற்புதம் செய்தார். இன்னைக்கு நான் சொல்ற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாய்க்கால்களை வெட்டுவோம், அது வறட்சியாய் தான் இருக்கும். அதை தோண்டும் போது அது வறண்ட நிலைமையில இருக்கும். ஆனா அந்த வறண்ட நிலைமையில ஆண்டவர் சொல்றாரு, அறிகுறியே இருக்காது. வாய்க்காலை தோண்டுவேன், ஆனா தண்ணீரை நான் வர வைப்பேன். வாய்க்காலை தோண்டுவேன், ஆனா அதுக்குள்ள மழைன்ற அறிகுறி இருக்காது. ஸ்தோத்திரம். மழை பெய்யுன்ற அந்த அறிகுறியே இருக்காது. மழை பார்க்க மாட்டேன், காற்றை பார்க்க மாட்டேன், ஆனாலும் அந்த வாய்க்காலை நிரப்புகிற தேவன் நான் என்று ஆண்டவர் இந்த காலை வேளையில, ஓ ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட அற்புதமான ஆண்டவர்
நம்முடைய வாழ்க்கையின் தெய்வமா இருக்கிறார். எத்தனை பேர் இந்த ஆண்டவரை உயர்த்த விரும்புறீங்க? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவர் சொல்லுகிற காரியம் இதுதான். ஓ ஸ்தோத்திரம். யாக்கோபு இல்ல, அவரு நம்ம ஈசாக்கு துறவுகளை வெட்டுகிறார். எல்லா துறவுகளும் மூடப்படுகிறது. ஆனால் இறுதியிலே ஒரு துறவை வெட்டும்போது அந்த துறவை வெட்டுவதற்கு, அதை மூடுவதற்கு ஒருவருமே எதிர்த்து வரவில்லை. ஆகவே அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான் என்று சொல்லியிருக்கிறது. இன்றைக்கு அநேக பிரச்சனைகள், போராட்டங்களுக்கு கூடாய் வந்திருக்கலாம். இந்த பிரச்சனை என் வாழ்க்கையில தொடர்ந்து கொண்டே இருக்கிறதே என்று நினைக்கலாம். இன்னைக்கு கர்த்தரை ஆராதிக்கும் போது விசுவாசத்தோடு கர்த்தரை நீங்கள் ஆராதிக்க வேண்டும். ஆண்டவரே, இதுவரைக்கும் எனக்கு தொல்லை பிரச்சனை வந்து கொண்டே இருந்தது, ஆனால் இன்றைக்கு இந்த ஆராதனையில எனக்கு ரெகபோத் என்று நீர் எங்களுக்கு சொல்லுகிறீர். ரெகபோத், இனி அந்த பிரச்சனையை எங்க வாழ்க்கையில ஸ்தோத்திரம் தொடர்ந்து சந்திக்க விடாதபடிக்கு, தொடர்ந்து அது என் வாழ்க்கையில நடக்காதபடிக்கு நீ செய்வீர் நம்பிக்கையோடு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அற்புதமான ஆண்டவரை நம்ம எல்லாரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தமுள்ள எங்கள் தெய்வமே, உம்மை ஆராதிப்பதே எங்கள் வாஞ்சை. தேவ பிரசன்னம் எங்க நடுவே இருக்கிறதற்காக நன்றி அப்பா. பரிசுத்தரே பரிசுத்தரே என்று உம்மை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஒருவராய் சாவாமையுள்ள எங்கள் தெய்வமே உயர்த்துகிறோம். ஒருவராய் சாவாமை உள்ளவரவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவரவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே, உம்மை ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்த எங்கள் தெய்வமே, உம்மையை நாங்கள் ஆராதிக்கிறோம். பரிசுத்தர் என்று சொல்லி கர்த்தரை உயர்த்துங்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமுமான எங்கள் தெய்வமே, எங்கள் வாழ்க்கையின் துவக்கம் நீர்தான். எங்கள் வாழ்நாட்களே எங்களோடு கூட வருகிற எங்கள் தெய்வம் நீர். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகிற எங்கள் ராஜாவே, உம்மை உயர்த்துகிறோம். ஆதியும் அந்தமும் மானவரவர், ஆல்பா ஒமேகாவும் மானவரவர். ஆதியும் அந்தமும் மானவரவர், ஆல்பா ஒமேகாவும் மானவரவர். இருந்தவரும் இருப்பவர்
வரப்போகிற வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் அந்த ராஜாவை எல்லாரும் உயர்த்துவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்த தெய்வமே. பரிசுத்தர், பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர். எங்களை சுத்திகரிக்கிற எங்கள் தெய்வமே, எங்கள் வாழ்க்கையை சுத்திகரிக்க கூடுமானா உம்முடைய பிரசன்னத்துல தான் எங்களை சுத்திகரித்துக் கொள்ள முடியும். உம்முடைய பரிசுத்தமுள்ள பிரசன்னம் எங்களை நிரப்பி எங்களை கழுவுவீராக, சுத்திகரிப்பீராக. எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கும் முடங்கிடும் இவருக்கு. துதிகன மகிமைக்கு, துதிகன மகிமைக்கு பாத்திரரே. இயேசுவே உம்மை உயர்த்திடுவேன். துதிகன மகிமைக்கு பாத்திரரே. தூயவரே இயேசுவே. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். சேனைகளின் கர்த்தர், ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர். Yes Jesus, you alone are holy. நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தர். Yes Jesus, பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர். நல்ல சத்தத்தை உயர்த்தி பரிசுத்தர், பரிசுத்தர். இன்னும் சத்தமா சொல்லுவோம். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர். நல்ல சத்தத்தை உயர்த்தி பின்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் ஓ பரிசுத்தர், ஓ ஷகதலபரியாந்துரா பரிசுத்தர். ஒருவரே பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர், பரிசுத்தரே. ஓ பரிசுத்தரே. ஒருவரே பரிசுத்தர். நான் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் பரிசுத்தமாயிருங்க. கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு நேரத்துக்குள் நாம் இருக்கிறோம். நாம் செய்கிற காரியங்கள் நமக்கு தான் தெரியும், உங்க பக்கத்தில் இருக்கிற நபருக்கு தெரியாது. ஆனாலும் கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்துக்கு கொண்டு வந்து நம்மை பரிசுத்தமாக்குகிறவராயிருக்கிறார். தேவ பிரசன்னத்துல தான் அந்த பரிசுத்தம் வரும். காரணம் என்ன? இயேசு பரிசுத்தராய் இருக்கிறார். அவருடைய திவ்ய பிரசன்னத்துக்குள் நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். கொஞ்சம் உங்களே அலசி ஆராய்ந்து பாருங்க. நீங்க செய்கிற காரியம் மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இயேசு அதை அறிந்திருக்கிறார். ஆகவேதான் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராய் வந்து என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இன்றைக்கு உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நாங்கள் நின்று கொண்டு எங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவன் நீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் அதான் ஆண்டவர் ஒரு அற்புதமான வார்த்தை சொன்னார். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளை உங்கள் நடுவே நான் அற்புதம் செய்வேன் என்று சொல்லுகிறார். ஓ ஸ்தோத்திரம். அற்புதம் செய்வேன், அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில
பரிசுத்தப்பட்டு கொண்டு இருக்கிற இடத்துக்கு நான் வந்திருக்கிறதுனால நான் நம்புகிறேன், வரும் நாட்களிலே, நாளைய தினத்திலேயே என் வாழ்க்கையில நான் சொன்ன பாருங்க, அறிகுறியே இருக்காது. இது முடிவுக்கு வருமா, முடிவுக்கு வராதா, என்ன இது இப்படியே தான் இருக்குமான்னு நம்ம நினைத்து கொண்டிருக்கிற நேரத்தில், அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு நாம் நம்மை பரிசுத்தம் பண்ணி கொண்டால் நாளை நம் நடுவே அற்புதம் நடப்பது உறுதி. அது நிச்சயம், அது நிச்சயம், அது நிச்சயம். கிருபையுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த தேவனை நாங்கள் ஆராதித்திருக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி இருக்கிறோம். ஆண்டவரே, தேவ பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் நிரம்பி இருக்கிறதற்காக நன்றி. உம்முடைய வார்த்தை எங்களை பரிசுத்தப்படுத்தும் அப்பா. உம்முடைய வசனம் எங்களை பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய வசனமே எங்களுக்கு கால்களுக்கெல்லாம் தீபமா இருக்கிறது. அந்த வசனத்தை, சத்தியத்தை கேட்கும்படி எங்களை ஆயத்தப்படுத்தினதற்காக நன்றி. உம்முடைய வாக்குத்தத்த வசனங்களை நாங்கள் கேட்க எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்தி நாங்கள் உட்காருகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.